இப்போ ரீசெண்டா ஒரு நீயா நான் டிஸ்கஷன் நடந்தது. ஷுட் யூ லீவ் யுவர் கார்பரேட் ஜாப் அண்ட் ஸ்டார்ட் அ பிசினஸ்? எனக்கு இது ரொம்ப ரெலவெண்ட். ஏன்னா நான் இந்த டிசம்பர்ல தான் என்னோட ஜாப் குவிட் பண்ணிட்டு ஃபுல் டைமா ஐ பிகம் அன் ஆண்டர்பிரினர். என்னோட ஃபீல்டு வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நான் ஒரு 17 இயர்ஸ் ஐடியில் ஒர்க் பண்ணேன். ஐ ஹேட் அ வெல் ஸ்டேபிள் ஜாப் வித் ஹை பேயிங் இன்கம். ஆனால் அதை விட்டுட்டு ஐ ஹவ் ஸ்டார்டட் மை ஓன் பொட்டிக் நவ் அண்ட் பிளான் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்கிறது. Which is completely different. I don't have a business background, but in the decision correct. And is it the right time to do this thing? என்னை பொறுத்த வரைக்கும் மை கார்பரேட் ஜாப், நான் கார்பரேட் ஜாப் விட்டதுக்கு ரீசன் வந்து ஐ ஹேட்டட் கார்பரேட்லாம் சொல்ல மாட்டேன். தேர் வேர் திங்ஸ் விச் ஐ டி நாட் லைக், தேர் வேர் திங்ஸ் வேர் ஐ குட் நாட் அக்ரி. நான் வந்து ஒரு ஜாப்ல விட்டுட்டு இன்னொரு ஜாப் ஈஸியாக போயிருப்பேன். பட் த ரீசன் ஐ சோஸ் டு பிகம் அன் ஆண்டர்பிரினர் வந்து I always wanted to make some difference in others' life. So அது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட அந்த கார்பரேட் லைஃப்ல வந்து I did not have that much of freedom to do it. நம்ம ஓன் பிஸ்னஸ், நம்ம போடுற எஃபர்ட், கார்பரேட்ல வந்து நான் போட்ட எஃபர்ட்டுக்கு இது அடிக்கடி தோணும். பட் திஸ் வாஸ் சம்திங் விச் ஐ டுக் ஆக்ஷன் வெரி ரீசென்ட்லி ஒன்லி. தட் நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு அதை வந்து நம்ம ஓன் பிஸ்னஸ்ல போட்டா நம்ம பெருசா போகலனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் we will be able to survive. அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு. கார்பரேட்ல இருந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கலாம்னா ஐ டோன்ட் திங்க் ஐ வுட் ஹவ் ஹேட் த கான்ஃபிடன்ஸ், ஆர் ஐ டிட் நாட் ஹேவ் த கான்ஃபிடன்ஸ் டு டூ இட். நான் ஆக்சுவலி பண்ணேன். ஒரு 5 years கம்ப்ளீட் பண்ணும்போது நான் ஒரு ஸ்டார்ட் அப் ட்ரை பண்ணேன் ஃபார் an year. அண்ட் தென் அதில் வந்து நிறைய லேர்னிங்ஸ். அது நான் வந்து இட் வாசன்ட் அ ஃபெயிலியர். ஐ குட் நாட் ரன் இட். பட் நான் அது நிறைய லேர்னிங்ஸ் எனக்கு இருந்தது. எப்படி பண்ணும், ஆக்சுவலாக பிஸ்னஸ் பண்ணால் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும். நான் ஒரே ஆளாக பண்ணேன். ஐ ஹேட் ஒன் பர்சன் ஹூ ஐ ஹயர்ட். அண்ட் அது ஒரு ஃபைனான்ஷியல், அப்போ எனக்கு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் கிடையாது. ஸோ அதனால இட் வாஸ் நாட் அ ரைட் டைம். ஸோ என்ன மாதிரி பர்சன் ஹூ டஸ் நாட் ஹவ் அ பிஸ்னஸ் பேக்ரவுண்ட், தி கார்பரேட் லைஃப் இஸ் ஹெல்ப் மீ. அதுக்கப்புறம் நான் இந்த 17 years பார்த்தா ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட். ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ரோல்ல வரும்போது, ஒரு ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட், ஒரு பெரிய அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணும்போது, ஒரு கார்பரேட்ல வந்து ஐ ஹவ் ஹேண்டில்டு மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ். அது ரீசெண்ட் லாஸ்ட் 5 yearsல I've done projects where I handle the financials, அல்ல P&L பார்க்கறது, ரிப்போர்ட்ஸ் அனாலிசிஸ் பண்றது, ஒரு பிளானிங் எப்படி பண்றது, ஒரு ப்ராஜெக்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்றது, இதெல்லாம் வந்து ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட். ஸோ அந்த கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எனக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் டு லீவ் த ஜாப் அண்ட் இந்த எக்ஸ்போஷர். நான் ஆன்சைட் போயிருக்கேன். ஐ வென்ட் டு வேரியஸ் பிளேசஸ் வித் சப்போர்ட் ஆஃப் கார்பரேட். அந்த கார்பரேட்ல கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அந்த கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எனக்கு இப்போ வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்காது டு ஸ்டார்ட் ஆக்சுவலி. ஸோ டெஃபினெட்லி பீப்புள், ஐ வுட் சஜஸ்ட் பீப்புள் ஹூ டோன்ட் ஹேவ் அ பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபைவ் கூட எனக்கு பத்தலை. பட் அட்லீஸ்ட் 5 years யூ ஒர்க் இன் அ கார்பரேட், லேர்ன் எவ்ரி திங். கிரவுண்ட்ல இருந்து எல்லாத்தையுமே கற்றுக்கோங்க. இட் வில் கிவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் பத்தாது, நீ ஆக்சுவலாக பிஸ்னஸ் பண்ண வரும்போது தெர் வில் பி மல்டிபிள் ஹர்டல்ஸ். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஒரு ப்ராசஸ், அந்த ப்ராசஸோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த ஒர்க் பண்ணும்போது தெரியும். வென் யூ ஸ்டார்ட் அது ஏன்டா இது பண்றோம்னு தோணும். ஆனால் ஆஸ் யூ கோ இன்டு மேனேஜரல் அண்ட் கொஞ்சம் லீட் அண்ட் மேனேஜர் ரோல் போகும்போது அந்த ப்ராசஸோட இம்பார்ட்டன்ஸ் புரிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து அந்த லேர்னிங்கை வச்சுட்டு வென் யூ ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், ஐ திங்க் இல் பி மோர் டிசிப்ளின் ப்ராசஸ். டிஃபால்ட்டா வந்துடும், அதை பண்றதுக்கு வந்துடும். ஸோ சில இடத்துல அந்த பேசிக் மிஸ்டேக்ஸ் மோஸ்ட்லி இருக்காது. அது வந்து ஒரு 100% ஷியோர் ஷாட் கிடையாது. பட் டெஃபினெட்லி இட் ஹெல்ப்ஸ். ஸோ டூ ஒர்க் ஃபார் சம் டைம், have a corporate experience, then come into business. I think that the chances of success or survival is definitely higher. பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் உள்ள பசங்களுக்கு வந்து அது டிஃப்ரெண்ட். அவங்க சின்ன வயசுலயே அவங்க அப்பா அம்மா ஃபேமிலியில இருக்கவங்களை பார்த்து அவங்களுக்கு அந்த லேர்னிங் வந்து டிஃபால்ட்டா நடக்கும். வீட்டுல பேசுறதே வந்து பிசினஸ் டேர்ம்ஸ் இருக்கும். ஒரு சேல் எப்படி பண்றது, வீட்டுல அப்பா அம்மா பேசுவாங்க, இல்ல சித்தப்பா கிட்ட பேசும்போது இதை பாத்தியா இதை பண்ணியான்னு கேட்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்கள அறியாம அவங்க ஆக்சுவலா கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. பிசினஸ் பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கு வந்து இது டெஃபினட்டா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஸோ அந்த கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். ஸோ ஐ வுட் சஜஸ்ட், புதுசா ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, இஃப் யூ ஆர் there's also another category of people where ஒரு 2 to 5% who are really passionate about a problem. அவங்க we are not talking about them. அவங்க வந்து they will do it. நம்ம என்ன சொன்னாலும் அவங்க அதான் பண்ணுவாங்க. that is right for them. ஏன்னா அவங்க அவ்வளோ passionate from that young age, they'll definitely can do it. பட் திஸ் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாரும் வந்து அவங்க பண்றாங்க, நம்ம ஜம்ப் பண்ணணும்னா டெஃபினட்டா எவ்ரிபடி இஸ் யூனிக். பட் அண்ட்
மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ ஃபாலோ இன்டு த கேட்டகரி வேர் நான் வந்து எடுத்தோன்னேனா என்னால் பிசினஸ் பண்ணியிருக்க முடியாது. அண்ட் ஐ ட்ரைட் அண்ட் இட் வாசன்ட் இட் டிடன்ட் கோ ஆஸ் ஐ பிளான். ஸோ நவ் ஐ எம் இன் அ மோர் கம்ஃபர்டபுள் ஸ்டேஜ். நான் எனக்கான சேவிங்ஸ் இதுக்குன்னு சேவிங்ஸ் நான் பண்ணி வச்சிருந்தேன். ஐ எம் மோர் கம்ஃபர்டபுள். இந்த பிஸ்னஸ் ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகலன்னு கூட ஐ டோன்ட் திங்க் ஐ வில் நாட் பி நோ ஃபைனான்ஷியலி ஹேவிங் பிக் ஹோல் அன்லெஸ் நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணி ஒரு டெட் எடுத்து விழுறது வேற. பட் இந்த கரண்ட் ஸ்டேஜ் சஸ்டெயின் பண்றது இன்னைக்கு ஈஸி. த ஃபேமிலி இஸ் நாட் டிபெண்ட் ஆன் மீ டு மேக் ப்ராஃபிட் ரைட் நவ். ஸோ ஐ கேன் ஸ்டில் எக்ஸ்பெரிமெண்ட் லேர்ன். இன்னும் ஒரு 2 இயர்ஸ்க்கு என்னால் அதை பண்ண முடியும். அந்த கம்ஃபர்ட் வர்றதுக்கு த கார்பரேட் ஹஸ் ஆக்சுவலி ஹெல்ப் மீ. ஸோ டெஃபினெட்லி லேர்ன் ஃப்ரம் எவ்ரிவேர் எல்ஸ் அண்ட் தென் டூ. அதுக்கப்புறமும் லேர்னிங் இருக்கும். லேர்னிங் முடியவே போறதில்ல. வாழ்க்கை முழுக்க லேர்னிங் தான்.